ஒரு ஊரில் ஒரு திருடன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வரான். அவன் சின்ன வயசுலேருந்து இந்த திருட்டு தொழிலுக்கு பழக்கப்பட்டவன். அவனுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. எப்போவுமே திருடிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் என்னதான் திருடிக்கிட்டு இருந்தால் கூட அவன் மனசுக்குள்ளார எப்போவுமே ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் செய்கிற அந்த தொழிலில் கொஞ்சம் கூட அவனுக்கு ஈடுபாடே கிடையாது. அது மூலமாக எந்த ஒரு மகிழ்ச்சியுமே கிடையாது. ஆனாலுமே அவன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த திருட்டு தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு சமயம் இவன் காட்டில் பதுங்கிட்டு இருந்தான். அந்த சமயம் அந்த இடத்துல ஒரு ஜென் துறவியை சந்திக்கிறான். அந்த துறவியை பார்த்ததில் இந்த திருடனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த துறவிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இங்கே பாருங்கய்யா, நான் என்னுடைய வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இதன் மூலமாக எனக்கு எந்த மகிழ்ச்சியுமே கிடைக்கல. எனக்குள்ளே ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வர்றது, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஏன்பா, நீ தான் பிடிக்காத தொழிலில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கல, பேசாமல் அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமே. இந்த திருட்டு தொழில் செய்கிறதுனால தான் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்குது. அதை விட்டுட்டின்னா ரொம்ப நிம்மதியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைங்கய்யா, இதை மட்டும் என்னால் விடவே முடியாது. ஏன்னா எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. நான் போய் வேலை கேட்டாலும் யாரும் என்னை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து திருடன் அப்படிங்கிற அந்த பிம்பத்தில் தான் இருக்கேன். அதனால் வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த குரு சொல்கிறாரு, சரிப்பா, நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அதை உன் வாழ்க்கையோட முக்கியமான ஒரு கொள்கையை எடுத்துக்க, எப்போவுமே அதை பின்பற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அவனும் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அது என்னென்னா, இங்கே பாருப்பா, எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எல்லா பெண்களையும் நீ வந்து உன்னுடைய தாயாகவோ இல்லை சகோதரியாவோ தான் பார்க்கணும். உன்னுடைய வாழ்க்கை துணையை தவிர மற்ற எல்லாரையுமே அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த கொள்கையை என்னுடைய வாழ்க்கையோட கொள்கையை எடுத்துக்கிட்டு தினமும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த திருடனும் சொல்கிறான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த திருடனும் அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போது இதே சமயம் என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்டோட ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவருக்கு குழந்தை இல்லை. அவரும் ஏதேதோ வைத்தியமெல்லாம் பார்த்தாரு. ஆனால் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமலே போயிடுச்சு. இப்போது மன விரத்தில் இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நாட்டோட மகாராணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக அரண்மனையாக வச்சு அங்கே போய் தனிமையில் வச்சுட்டாரு. இப்போது குழந்தை இல்லாத விஷயம் அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு பெரிய வெறுப்பாக மாறிடுச்சு. அந்த வெறுப்பின் காரணமாக இந்த மன்னர் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக வச்சுட்டாரு. இப்போ அந்த அரண்மனைக்கு சுற்றியும் காவல் அலைகளை போட்டுட்டாரு. யாராவது புதுசாக உள்ளே வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நடமாட்டம் இருந்தாலோ உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுமே போட்டார். இப்போ பலத்த காவலுக்கு நடுவில் அந்த அழகான அரண்மனையில் அந்த நாட்டோட மகாராணி மட்டும் ரொம்ப தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்போது அந்த வழியாக அந்த திருடன் வந்து ஒரு நாள் போகிறான். போகும்போது என்னது இது, புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பார்த்த உடனே அவன் மனசுக்கு தோணிடுச்சு, கண்டிப்பாக இது ஏதோ பெரிய செல்வந்தரோட வீடு தான். இதுக்குள்ளே போனோம்னா நிறைய செல்வங்களை நம்ம கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். சரி, எப்படியாவது உள்ளே போனோம் அப்படிங்கிறதுக்காக சரியானபடி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா சுற்றியும் காவலாளிகள் இருக்காங்க. அவங்கள மீறி எப்படியாவது உள்ளே போகணும், உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற செல்வங்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அவனுடைய ஐடியாவை செயல்படுத்துகிறான். ஒரு நாள் நல்ல அமாவாசை இரவு, எல்லாரும் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. காவலாளிகளும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காங்க. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் பொறுமையாக அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டான். இப்போ உள்ளே போயிட்டு நிறைய செல்வங்களை ஒன்றுனா எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போது உள்ளே யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளியே இருக்கிற காவலாளிகள் பார்த்துட்டாங்க. அவங்க உடனே மன்னருக்கு தகவல் அனுப்பிடுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னது போலவே யாரோ உள்ளே நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மன்னருமே வேக வேகமாக கிளம்பி அங்கேருந்து வந்துடுறாரு. வந்தவர் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் வழியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ என்னென்னா, அந்த திருடன் கொஞ்சமாக எல்லா பொருட்களையும் சேகரிச்சுக்கிட்டு அவன் பையில் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி சேகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொருள் வந்து கீழே விழுந்து சத்தம் வந்துடுது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த ராணி அங்கேருந்து எழுந்து பார்க்குறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே அந்த திருடன் வந்து ரொம்ப பயந்துட்டான். அம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து திருட தான் வந்தேன், என்னை தயவு செஞ்சு வெளியில் காட்டி கொடுத்துறாதீங்க, மன்னர்கிட்டையோ இல்லை காவலாளிகள்கிட்டையோ நான் காட்டி கொடுத்துறாதீங்க, இது வந்து எனக்கு தூக்கு தண்டனையில் போய் முடிஞ்சிடும், தயவு செஞ்சு நான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் அந்த ராணி கிட்ட கதறிக்கிட்டு இருக்கான். இப்போ ராணி எந்த ஒரு பதட்டமும் படலை, அவங்க பயப்படவும் செய்யலை. அதுக்கு பதிலாக அந்த திருடன்கிட்ட சொல்கிறாங்க,
இங்கே பாருப்பா, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த திருடனுக்கு ஒன்றும் புரியலை. சொல்லுங்கம்மா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, நீ வந்து கொஞ்சம் நேரம் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்டதுக்கான அர்த்தம் இந்த திருடனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக தனிமையில் இருக்காங்க. அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் மனசுக்குள்ளார அந்த செந்துறவி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சொன்னது என்னென்னா, உன்னுடைய வாழ்க்கை துணையை தவிர மற்ற எல்லாரையுமே உன்னுடைய தாயாகவோ இல்லை சகோதரியாவோ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ அந்த கொள்கை இந்த திருடனோட மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த ராணியோட காலில் விழுந்து, அம்மா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாது. நீங்கள் என்னுடைய அம்மா மாதிரி ஒரு மகனாக இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் அந்த கடமைகளை செய்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு மற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அந்த திருடன் கதறிக்கிட்டு இருக்கிறான். இந்த எல்லா விஷயத்தையுமே மன்னர் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது இந்த திருடனோட செய்கை ராணிக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே அவங்கள வந்து அம்மானு கூப்பிட்டது கிடையாது. முதல் முறையாக ஒருத்தர் இவங்கள வந்து அம்மானு கூப்பிட்றான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு யார் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயத்த தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இவன் என்னடான்னா என்னை வந்து அம்மா மாதிரி பார்க்குறேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இதே சமயம் மன்னர் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தவர் அந்த திருடனை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. மன்னருக்குமே ரொம்ப புதுசாக இருக்குது இந்த விஷயம் எல்லாமே. அவர் என்ன நினச்சாருன்னா, ஏதோ தப்பு தானே நடக்கும், நம்ம வந்து கையங்களாமல் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எண்ணத்தில் உள்ளே வந்தார். ஆனால் அங்கே நடந்தது வேறு மாதிரி ஒரு விஷயம். இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா கொஞ்சம் விசாரணைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. வேறு எந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தால் கூட கண்டிப்பாக தவறாக தான் நடந்திருக்கும். ஆனால் நீ என்னடான்னா என்னுடைய மனைவியை உன்னுடைய அம்மா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அதனால் உனக்கு தண்டனை எதுவும் கிடையாது. நீ இதுக்கப்புறம் திருடாத, போயிட்டு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை அனுப்பி விடுறாரு. இப்போ அவனை அனுப்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. இப்போ அந்த திருடன் சொல்கிறான், மன்னா, எனக்கு எந்த ஒரு பொன் பொருள் எதுவுமே வேண்டாம். அதுக்கு பதிலாக எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. அது ஒன்றும் இல்லை, ராணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப நல்ல மனுஷி. தயவு செஞ்சு அவங்கள தனிமைப்படுத்தாதீங்க. மறுபடியும் அவங்கள நல்ல மரியாதையோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வாங்க. இது ஒன்று மட்டும் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொல்கிறான். அவன் சொன்னதை போலவே ராணியை நல்ல மரியாதையோட மறுபடியும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ராணிக்கிட்ட மன்னர் கேட்குறாரு, உனக்கு ஏதாவது வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மன்னா, நமக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அந்த திருடன் பார்த்தீங்களா, அந்த இளைஞன், அவன் வந்து என்னை வந்து ஒரு தாயாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் தயவு செஞ்சு அவனை நம்ம தத்து எடுத்துக்கலாம். அவனை வந்து இந்த நாட்டோட இளவரசனாக அறிவிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி ராஜா கிட்ட கேட்குறாரு. இப்போ ராஜாவுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. ஒருத்த மன்னராக இருக்கிறோம்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சில கொள்கைகள்லாம் தேவை. அதில் முக்கியமான கொள்கை மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, முக்கியமாக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது. இந்த விஷயம் அந்த இளைஞன்கிட்ட இருக்குது. அதனால் அவனை கண்டிப்பாக இளவரசனாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. அவங்க சொன்னது போலவே அந்த திருடனை கூட்டிகிட்டு வராங்க. அவனை அந்த நாட்டோட இளவரசனாக பட்டம் சூட்டுறாங்க. இந்த விஷயம் நாடெல்லாம் பரவுது. இப்போ எல்லாருமே அந்த திருடனோட உண்மையான மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனை அந்த நாட்டோட இளவரசனாக அங்கீகரிக்கிறாங்க. இப்போ அந்த கதையில் வந்தது போல தாங்க உங்களோட வாழ்க்கையிலுமே ஒரு கொள்கையை எடுத்துங்க. அது நல்ல கொள்கையாக இருக்கணும். அந்த கொள்கையை எப்போவுமே விட்டு கொடுக்காம உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக செயல்படுத்திக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.